ஐயா ஐயா இலங்கை சூழலில் அதிகார வர்க்கம் சாதாரண மக்கள் மீது ஏவிவிடப்பட்ட இந்த இனவாத மதவாத மொழிவாத அடக்குமுறைகளின் ஊடாக தெற்கிலும் சரி அல்லது வடக்கிலும் சரி கிழக்கிலும் சரி அப்பாவி பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அடக்குமுறைகளுக்கும் நெருக்குதலுக்கும் உள்ளாகி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் கடந்த 30-40 வருடங்களாக கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த யுத்தம் நிறைவு பெற்று 16 ஆண்டுகள் முடிவடைந்த நிலையிலும் இந்த அடக்குமுறை சட்டங்களை வைத்துக்கொண்டு ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கடந்த காலங்களில் ஆட்சி செய்த அரசாங்கங்களின் நடவடிக்கைகளை போலவே நாட்டில் இருக்கக்கூடிய சகல இன மத மொழிகளையும் ஒன்றிணைத்துக் கொண்டு ஒரு நல்ல ஆட்சியை உருவாக்குவோம் என்று கூறிக்கொண்டு வந்த இந்த அரசாங்கமும் இப்போது அவசரகால சட்டத்தையும் பயங்கரவாத தடை சட்டத்தையும் புதிய வடிவில் உணர்வதற்கான சகல வேலைகளையும் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு பின்புலத்தில் சம உரிமை இயக்கமாகிய நாங்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி வேண்டியும் சகல இன மக்களும் சம உரிமையுடன் வாழக்கூடிய ஒரு புதிய அரசியல் யாப்பை இந்த அரசாங்கம் உருவாக்க வேண்டும் என்பதற்காகவும் சகல அரசியல் கைதிகளையும் இப்போதாவது விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரியும் நாடளாவிய ரீதியில் நாங்கள் இந்த எதிர்ப்பு நடவடிக்கைகளையும் பதாகையில் கையொப்பமிடும் நடவடிக்கையும் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த அரசாங்கம் தேர்தலுக்கு முன்பு கடந்த அரசாங்கங்களில் விட்ட பிழைகளை எல்லாம் திருத்திக் கொண்டு ஒரு மக்களுக்கான ஆட்சியை அல்லது மக்கள் மீது அழுத்தத்தை பிரயோகிக்காத ஒரு அரசாங்கத்தை நாங்கள் உருவாக்குவோம் என்றவாறு தேர்தல் மேடைகளில் பல வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு இந்த அரசாங்கம் ஆட்சி பீடம் ஏறியது. ஆனால் இன்று பல புதிய வடிவங்களுடன் பழைய சட்டங்களை பெயரளவில் மாற்றிவிட்டு அந்த பெயர்களை மாற்றிவிட்டு அவற்றின் அந்த சட்டங்களில் இருக்கக்கூடிய அவசரகால சட்டம் அதே போன்று பயங்கரவாத தடை சட்டத்தின் உள்ளீடுகளை அவ்வாறே வைத்துக்கொண்டு மேலும் மேலும் பல சரத்துகளையும் உபசரத்துகளையும் அதற்குள் உள்வாங்கிக் கொண்டு மேலும் மேலும் இந்த சிறுபான்மையினரை மட்டுமின்றி இந்த ஆட்சி அதிகாரங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற சகல இன மக்களையும் அடக்குமுறை செய்வதற்கு இந்த அரசாங்கமும் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் இந்த அரசாங்கத்திற்கு ஒன்றை கூறுகிறோம். நீங்கள் தேர்தல் காலங்களில் வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்காக மக்களை ஏமாற்றி வாக்குறுதி கொடுத்தீர்களா அல்லது உண்மையாகவே உங்களின் கோஷங்களாக இருந்த இந்த மக்களுக்கு அழுத்தம் தரக்கூடிய அரசாங்கங்களை ஆட்சி முறைகளை தோற்கடித்து மக்களுக்கு நலன் செய்யக்கூடிய அதிகாரத்தை உருவாக்குவோம், அரசாங்கத்தை உருவாக்குவோம் என்றெல்லாம் வாக்குறுதிகள் கொடுத்தீர்கள் என்று ஆக குறைந்தது அந்த வாக்குறுதிகளையாவது நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளையாவது நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். எனவே இந்த சட்டங்களை உடனடியாக சுருட்டிக் கொள்ள வேண்டும் என்றும் நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம். இந்த மாதம் ஜூலை மாதம் இன படுகொலை நடந்து முடிந்த ஒரு மாதமாக 1983ஆம் ஆண்டு ஜூலை கலவரம் நடந்த ஒரு மாதமாக இருக்கின்றது. இந்த நாட்டிலே நடக்கின்ற அல்லது நடந்து முடிந்த அடக்கு ஒடுக்குமுறைகளின் சாட்சியாக இந்த 83 ஜூலை கலவரம் இருந்தது. இந்த கலவரங்களையும் நினைவுகளையும் நாங்கள் வெறுமனே ஒரு நினைவு கூறும் நாட்களாக நாங்கள் கடந்து போகாமல் இருப்பதற்கு ஆட்சியில் இருக்கின்றவர்கள் அதற்கான உத்தரவாதத்தை உண்மையாகவே வெறும் கோஷங்களாக இல்லாமல் அவர்களது கொள்கைகளாக சரியாக வெளிப்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் நாங்கள் சம உரிமை இயக்கமாக நாங்கள் இந்த வெளிப்பாட்டை செய்து மக்களிடையே கையெழுத்து பெறுகின்ற நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்றோம். இந்த
நாட்கள் வரும் நினைவு கூறும் நாட்களாக இல்லாமல் இனிமேலும் இந்த நாட்டில் இப்படியான கலவரங்கள் இனப்படுகொலைகள் நடப்பாது இருப்பதற்கான உத்தரவாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவர்கள் எங்களுக்கு இந்த மக்களுக்கு வாக்களித்தபடி இந்த அரசு தனது கோரிக்கைகளை அல்லது தான் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருப்பதை கண்விட்ட பின்புதான் அதற்கான அழுத்தத்தை மக்கள் மத்தியில் இருந்து பெற்றுக் கொடுப்பதற்கான ஒரு வெளிப்பாடாக நாங்கள் இந்த செயற்பாடுகளை ஆற்றி வருகின்றோம். நாங்கள் அரசுக்கு எதிரானவர்கள் என்று நீங்கள் சொல்வதையும் விடவும் இந்த கடந்த கால அரசால் இன்னும் இருக்கின்ற அரசுகளாலும் பாதிப்புறுகின்ற மக்களினுடைய ஆதரவாளர்கள் என்கின்ற அடிப்படையில் எங்களை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் எங்களை வெறுமனே எதிரானவர்கள் என்ற ஒரு பட்டியலுக்குள் அடக்கிவிடாமல் பாதிக்கப்பட்ட மக்களினுடைய ஆதரவாளர்கள் என்ற பட்டியலிலே எங்களை உள்ளடக்கி கொண்டு அந்த மக்களுடைய வெளிப்பாடுகளையும் அபிலாஷங்களையும் எண்ணங்களையும் வெளிப்படுத்துகின்ற ஒரு அமைப்பாக நாங்கள் மக்கள் மத்தியில் எங்களுடைய செயற்பாடுகளை ஆற்றுவதற்காக நாங்கள் இப்பொழுது களமிறங்கி இருக்கிறோம். ஆக கடந்த காலத்தில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் இருப்பதற்கு இன்றைக்கு சான்றாக இருப்பது அனுர மீட்டர் என்கின்ற மீட்டர் ஒன்று இன்று ஆரம்பிக்கப்பட்டு அந்த மீட்டரிலே இன்னும் கையிலேயே எடுக்கப்படாமல் இருக்கின்ற விடயங்களாக தமிழ் பேசும் மக்களினுடைய இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாதொழிக்கின்ற விடயம் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்ட மக்களினுடைய பிரச்சனைகளை வெளிக்கொணர்கின்ற விடயம் இன்னொன்றும் இந்த நாட்டிற்கு ஒரு புதிய அரசியல் அமைப்பை ஏற்படுத்தி இந்த நாட்டிலே காலாகாலமாக இருக்கின்ற தேசிய பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் முடிவுக்கு கொண்டு வருகின்ற ஒரு புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வருகின்ற விடயம் போன்ற விடயங்கள் அவரது அனுர மீட்டரில் இன்னும் கையில் எடுக்கப்படாத விடயங்களாகவே காணப்படுகின்றன. சுருக்கமாக சொல்ல போனால் பொதுவாக தமிழ் பேசும் மக்கள் அல்லது பயங்கரவாத தடைச்சட்டால் பாதிக்கப்பட்ட மக்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்ட மக்கள் போன்ற மக்களினுடைய ஒட்டுமொத்த மக்களினுடைய பிரச்சனைகள் எதையுமே கையடக்காமல் இருக்கின்ற வகையிலே தான் அந்த மீட்டர் காட்டிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் திரும்பவும் மீளவும் வலியுறுத்துவது இந்த அரசு பழைய அரசுகள் பயணித்த அதே பாதையில் பயணிக்காமல் அவர்கள் மக்களிடையே என்ன வாக்குறுதிகளை அழைத்தார்களோ என்ன உறுதிகளை அவர்கள் உறக்க கூறினார்களோ அந்த விடயங்களை அவர்களை செவ்வனே நிறைவேற்றுவதற்கு பார்க்க வேண்டும். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி வேறொரு புதிய சட்டத்தை கொண்டு வருவது ஒரு தேவை அல்ல. முற்றுமுழுதாகவே அந்த சட்டத்தை நீக்கி இலங்கையினுடைய சட்டத்திட்டங்களுக்கு அமைய அதற்கான செயற்பாடுகளை செய்ய வேண்டும் என்ற அடிப்படை நாங்கள் இந்த போராட்டத்தை மக்கள் முன் கொண்டு வந்து அவர்களுடைய ஒப்புதலோடு அவர்களுடைய கையெழுத்தோடு இதற்கான அழுத்தத்தை அரசுக்கு கொடுப்பதற்கு நாங்கள் களமிறங்கியிருக்கிறோம். இந்த முயற்சி நாடெங்கிலும் பரவலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதனுடைய தாக்கம் தொடர்ச்சியாக மக்களை எங்களோடு தொடர்ந்து இந்த பிரச்சனைகளை முன்னிறுத்தி வலியுறுத்தி நம்முடைய செயற்பாடுகள் செய்வதற்கு ஒரு களமாக அமையும். ஈரோஸ் ஜனநாயக முன்னணியாக நாங்களும் சம உரிமை இயக்கத்தோடு அரசுக்கு பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் இணைந்து எங்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் ஆற்றியிருக்கின்றோம். நன்றி. කළමුණේ නගරයට ආවේ මේ විරෝධතාවයන්ගේ අත්සන් කරන්න මේ වෙද්දිත් අපි දන්නවා වත්මන් MPP ආණ්ඩුවත් අතුරුදන්නුවන්ගේ ගැටලුවට ඒ වගේම උතුරුනැගිනිර ඉඩම් අයිවිවන්ගේ ගැටලුවට සාධාරණ උත්තරයක් දුන්නට ඔවුන් නැවතත් කට්ටිපනිමින් ඉන්නවා. ඒතර මේ අතරේ අපි කළු ජූලිය එමෙත කළු ජූලිය තවත් මේ ඉතිහාසයේ සිදුවීම් සම්බන්ධයෙන් පාඩමක් අපි ඉගෙනගෙන තියෙනවාද කියන ප්‍රශ්නය සමාජ හමුවේ තියෙනවා. ඒක එකක් ඇතුළේ අපි තවත් කළු ජූලියට එපා කියන තේමාවෙන් මේ බැනර් අත්සන් කිරීම අපි අද කරන්නේ විශේෂයෙන්ම මේ සම්බන්ධව නැත්නම් මේ ඉතිහාසයේ වෙච්ච ඉතාම අවාසනාවන්ත දේශපාලන සංවිධානයේ කරපු ඒ අවාසනාවන්ත තත්ත්වයන් නැවත නොවෙන්නට වගබලා ගැනීමේ වගකීම සමාජ විද්‍යාව අපිට තියෙනවා. ඒ වෙනින් තමයි අපි අද කල්මුණේ නගරයටත් ආවේ. දැන් අපි නගර ගණනාවක මේ අත්සන් කිරීමේ ව්‍යාපාරය කරනවා. ඉතින් අපි සාමාන්‍යයෙන් අපි ජනතාවගේ ඉල්ලා සිටින එක තමයි නැවතත් මේ ජාතිවාදය වර්ගවාදය පාවිච්චි කරමින් තමයි පාලකයෝ බලය සඳහා තමන්ගේ
தசாப்த காலங்களுக்கு மேலாக இந்நாட்டில் இருக்கக்கூடிய சகல இன மக்களின் ஒற்றுமையையும் அவர்களின் உரிமைகளையும் சிதைத்த ஒரு வரலாறுகளை இங்கே நாங்கள் பார்க்கின்றோம். இன்று ஒரு மாற்று அரசியலை, ஒரு மாற்று அரசாங்கத்தை உருவாக்கி இருக்கின்ற ஒரு பின்புலத்தில் தென்னிலங்கையில் மாத்திரமல்லாது வடக்கிலும் கிழக்கிலும் மலையகத்திலும் கூட சகல இன மக்களும் ஒரு நம்பிக்கையோடு இந்த அரசாங்கம் உருவாக்கப்படுமாக இருந்தால் தங்கள் மீதான அடக்குமுறைகள் அல்லது இதுவரை தங்களுக்கு கிடைக்கப்பெறாத உரிமைகள் யாவுமே இந்த அரசாங்கத்தால் கிடைக்கும் என்ற ஒரே நம்பிக்கையில் இன்றிருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு வாக்களித்து தெரிவு செய்தார்கள். வரலாற்றில் என்றுமில்லாதவாறு வடக்கிலும் கிழக்கிலும் மலையகத்திலும் அதேபோன்று தென்னிலங்கை முழுவதிலும் மிக பெரும்பான்மையான மக்கள் ஆவலோடும் மிகவும் எதிர்பார்ப்போடும் இந்த அரசாங்கத்தை உருவாக்குவதற்கு முன் வந்தார்கள். கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய அந்த சிறுபான்மை இனத்தினரின் மீதான அடக்குமுறை சட்டங்கள், அவசரகால சட்டங்கள், பயங்கரவாத தடை சட்டங்கள் போன்றவற்றை எங்களின் அரசாங்கத்தில் நாங்கள் இல்லாமல் செய்வோம். சகல இன மக்களுக்கும் சம உரிமையுடன் வாழக்கூடிய ஒரு பின்புலத்தை அமைத்து தருவோம் என்றெல்லாம் கூறிக்கொண்டு ஆட்சி பீடமேறிய இந்த அனுர அரசாங்கமும் கூட இன்று பிடிஏ சட்டம், அதாவது பயங்கரவாத தடை சட்டத்தையும் அல்லது அவசரகால தடை சட்டத்தையும் வேறு வேறு வடிவில் அதன் உள்ளடக்கங்களை திருத்தி வேறு வேறு பெயர்களில் இன்று நடைமுறைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்து வந்து வருகின்றது. உலகளாவிய ரீதியில் புகைந்து கொண்டிருக்கின்ற இந்த இன முரண்பாடுகள், மத முரண்பாடுகளை வைத்துக் கொண்டு உலகில் இருக்கக்கூடிய அவ்வாறான இனவாத செயற்பாடுகளுக்கும் மதவாத செயற்பாடுகளுக்கும் அல்லது இந்த மனித வளத்தை மானுடத்தை அழிக்கக்கூடிய மிக மோசமான இந்த யுத்த செயற்பாடுகளை எதிர்க்கின்ற, அதற்காக குரல் கொடுக்கின்ற இளைஞர்கள் அதேபோன்று ஏனைய செயற்பாட்டாளர்களை இன்று அவசரகால சட்டத்தின் கீழ் கைது செய்து இன்று மாதக்கணக்கில் அவர்களை சிறை வைத்திருக்கின்றது இந்த அரசாங்கம். ஆனால் கடந்த காலங்களில் இந்த அவசரகால தடை சட்டத்திற்கு எதிராகவும் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிராகவும் குரல் கொடுத்த, மிக நீண்ட காலமாக மக்கள் உரிமைக்காக குரல் கொடுத்த இந்த அரசியல் இயக்கம் இன்று ஆட்சி பீடம் ஏறியவுடன் தனது நிறத்தை மாற்றிக்கொண்டு தமது அதிகார வர்க்க நலன் விரும்பிகளோடும் அந்த அதிகார வர்க்கத்திற்கு ஒத்துழைக்கின்ற சகல நண்பர்களோடும் கூட்டாளிகளோடும் இணைந்து கொண்டு இன்று வழமை போலவே பொதுஜனங்களை மிகவும் மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கிக் கொண்டிருக்கின்றது. தேர்தல் மேடைகளில் மக்களுக்கு அழுத்தத்தை கொடுக்கின்ற இந்த அரசாங்கத்தை விரட்டி அடிப்போம், மக்களுக்கு அழுத்தம் கொடுக்காத மக்களின் நலனில் அக்கறை செலுத்துகின்ற ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவோம் என்ற கோஷத்தோடு இன்று ஆட்சி பீடம் ஏறி இருக்கின்ற இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பாராளுமன்றத்திலும் நமது அமைச்சரவையிலும் இந்த கலந்துரையாடிக் கொண்டிருக்கின்றது. இந்த சட்டங்களை எவ்வாறு வேறு வடிவில் அமல்படுத்துவது, இந்த சட்டங்களை எவ்வாறு அதன் உள்ளீடுகள் மாறாது வேறு வேறு பெயர்களில் அமல்படுத்துவது என்பது குறித்த ஆலோசனைகளை நடாத்திக் கொண்டிருக்கின்றது. எனவே காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி வேண்டியும் இன்றும் அரசியல் கைதிகளாக
தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த அரசியல் கைதிகளின் விடுதலைக்காகவும் மேலும் மேலும் அடக்குமுறைக்குள்ளாகின்ற எமது சாதாரண சிறுபான்மையின மக்கள் மீதான அடக்குமுறை சட்டங்கள் வேண்டாம் என்ற கோரிக்கையுடனும் சகல இன மக்களும் சமத்துவமாய் சம உரிமையுடன் வாழக்கூடிய ஒரு புதிய அரசியல் அமைப்பை வேண்டியும் இந்த சம உரிமை இயக்கம் நாடளாவிய ரீதியில் இன்று மக்களை தெளிவூட்டக்கூடிய ஒரு செயற்பாட்டை முன்னெடுத்து வருகின்றது. நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் மீதான அடக்குமுறையை அரசாங்கத்தின் அனுசரணையுடன் செய்து கொண்டிருந்த போது உயிர் பயத்திலும் உடைமைகளை இழந்தும் ஓடி ஒளிந்து கொண்ட மக்கள் இன்று அந்த கருப்புரிமைக்கு எதிராக களமிறங்கி இருக்கிறார்கள். மற்றும் ஒரு கருப்புரிமை மீண்டும் வேண்டாம். இந்த கருப்புரிமை என்பது வெறுமனே நினைவு கூறப்பட வேண்டிய ஒன்றல்ல. இந்த கருப்புரிமை என்பது ஆயிரக்கணக்கான உயிர்களை மிக பெருமதி வாய்ந்த அல்லது விலை மதிக்க முடியாத செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.